துளசிங்கம் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டின் முதுகெலும்பு ஊராட்சிகள். 12,527 ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்றவர்கள் சுமார் 20 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறார்கள். இவருடைய பணி ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் உயிர் நாடியாக இருக்கின்ற தண்ணீரை குறிப்பிட்ட நேரத்தில் மக்களுக்கு வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான பணியை இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதேபோல துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர்களும் அந்த ஊராட்சியிலே இருக்கின்ற சுகாதார கேடுகளை எல்லாம் தங்கள் சுகாதாரத்தை இழந்து அதை சுத்தம் செய்யும் பணியினை மகத்தான பணியாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இவர்கள் வாழ்க்கையில் பணி நிரந்தரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலமாக பணியாற்றுகின்ற இவர்களுக்கு நிரந்தர சம்பளமாய் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டுமே வழங்குகின்றார்கள். அந்த தொகை இன்றைய வருவாய்க்கு ஏற்றதா என்று பார்த்தால் ஏற்றதல்ல. இவருடைய குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் இவருடைய வாழ்க்கையின் காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எனவே இவர்கள் தொடர்ந்து பல்வேறு முறைகளில் போராடியும் தங்கள் குரல்களை அரசுக்கு தெரிவிக்கும் முகமாக தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களால் குரல் எழுப்பப்படுகிறது, அதற்கு பதிலும் தரப்படுகிறது. ஆனால் அது அப்படியே நின்று விடுகிறது. தொடர்ந்து கோப்பு முன்னேறுமா என்று பார்த்தால் கோப்பு முன்னேறப்படவில்லை. இந்த பணியாளர்கள் தாங்கள் 60 வயது முடிந்தவுடன் இவர்களுக்கு எந்தவித பணப்பலனும் கிடையாது. குறிப்பாக ஒவ்வொரு அரசியலும் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு கடைசி காலத்தில் குறைந்தபட்ச ஊதியமாக 2000 ரூபாய் கொடுக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு பணப்பலனும் கிடைப்பதில்லை, அதே சமயத்தில் ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. ஆக இவர்களுக்கு பணி நிரந்தரம் இதனால் வரை வழங்கப்படாமல் இருக்கிறது. இவருடைய எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு பொதுவாக தமிழக அரசிலே நிரந்தர பணியாக பணி பார்த்து ஓய்வு பெறுகின்ற அந்த பணியாளனுக்கு கூட உரிய மரியாதை கிடைப்பதில்லை. ஆனால் இந்த மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு ஓய்வூதியம் இல்லாத காலத்தில் இவருடைய எதிர்கால நிலை என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டுகிறோம். பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தால் நீ பெரிய மகன் வீட்டுக்கு போ, நீ சின்ன மகன் வீட்டுக்கு போ, இப்படி பந்தாடக்கூடிய 10 நாட்களுக்கு ஒரு முறை பந்தாடக்கூடிய சூழல் இருக்கின்றன. எனவே இவருடைய வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு இவர்களை விரைவாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என இவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றுமா என காத்து கொண்டிருக்கின்ற இந்த பணியாளர்களுக்கு இந்த ஆட்சியிலே ஒரு நல்லதொரு முடிவினை அறிவிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். நாமும் நம்புவோம்.